Hi friends, welcome to Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம். அதாவது இங்க மஸ்கட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு டீட்டெயில் தான் இன்னைக்கு வந்து இங்க மஸ்கட்ல நிறைய பேருக்கு வந்து ஸ்விம்மிங்லாம் நிறைய போயிட்டு இருப்பீங்க, நிறைய பூல்லாம் போய்கிட்டு இருப்பீங்க. இங்க வந்து ஃப்ரீயாவே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்விம்மிங் கொடுக்குற ஒரு பிளேஸ் தான் இருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம வந்து போய் பார்க்க போறோம் இன்னைக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நாங்கள் பசங்களாம் வந்து ஆல்ரெடி போவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மஸ்கட்டில் இந்த ஸ்விம்மிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, நம்ம மத்ராலாம் தாண்டி நம்மளுக்கு கல்பு பார்க்குன்னு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்விம்மிங் வந்து சொல்லிக் கொடுக்காங்க ஃப்ரீயாகவே. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அலாவி ஸ்விம்மிங் அகாடமிலேருந்து நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஸ்விம்மிங் சொல்லிக் கொடுக்காங்க. இங்கே வந்து கார் பார்க்கிங்கும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சீக்கிரமாகவே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து கார் பார்க்கிங் கிடைக்கிறது ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா பக்கத்தில் வந்து நிறைய லோக்கல் ரெசிடென்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட பார்க்கிங் போக நம்மளுக்கு வந்து இந்த பார்க்கோட பார்க்கிங் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வாலண்டியர்ஸும் கோச்சும் கிடைப்பாங்க. ஸோ சேம் டைம் கார் பார்க்கிங்கும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இங்கே ஸ்விம்மிங் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டேயில் மார்னிங் 6லேருந்து 9 o'clock வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம வெயில் டைம்லாம் இந்த சம்மர்லாம் அதிகமாக இருக்குன்னு நினச்சோங்களேன், அப்போ நீங்கள் ஒரு 5:30 அந்த ரேஞ்சிலேயே போகலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சுற்றிலும் மலைகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெயில் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வெயில் வந்து வரும். நிறைய பேருக்கு இதாக இருக்கும், என்னடா கடலில் வந்து ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்காங்க அப்படின்ட்டு. இங்கே இந்த கடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து அலைகள் எதுவுமே அந்தளவுக்கு இருக்காது. ஏதாவது மழை டைம்லையோ புயல் டைம் அந்த மாதிரி டைமில் தான் அலைகள் வந்து அதிகமாக இருக்கும். மற்ற டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அலைகள் வந்து இல்லாமல் நார்மலாக தான் இருக்கும். ஸோ வாட்டரும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து போனீங்கன்னா ரெகுலராக போக போக உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷித்தும் என் ஹஸ்பண்டும் வந்து ஸ்விம்மிங் வந்து போனாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்விம்மிங் ஆல்ரெடி தெரியும். ஆனால் நம்மளோட இந்த தமிழ்நாட்டிலலாம் நம்ம கிணத்துலலாம் ஸ்விம்மிங் அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்கே உள்ள ஸ்டைலில் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னு அவங்களுக்கு ஆசை. ஸோ அதனால் வந்து தக்ஷித்தும் போனாங்க, அப்புறம் என் ஹஸ்பண்டும் போனாங்க. பட்டு வந்து சின்ன பையங்கிறதுனால அதனால் அவங்க வந்து கொஞ்சம் விளாண்டு படிக்கட்டும், பயம் எல்லாம் போகணுங்கிறதுக்காக அவன் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே இருந்து மட்டும் நல்லா விளாண்டுட்டு இருப்பான். நம்ம ஸ்விம்மிங் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கூகுள்ஸும் அதுக்கப்புறம் அந்த கேப் இருக்கு இல்லையா, ஸோ தலையில் மாட்டுற கேப், அந்த கேப் ரெண்டுமே வந்து வாங்கிட்டு போகணும். அப்புறம் ஸ்விம்மிங் ட்ரெஸ் வந்து நம்ம ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டுனா நீங்கள் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோட கூட போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தரெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். பாறைகளோ மற்ற கற்களோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி பிளெயினாக ஒயிட் சேண்டு தான், சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளியராகவே இருக்கும். ரொம்ப டெப்த்து கிடையாது. கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்விம் பண்ணலாம். கொஞ்சம் போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆழம் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கரை பக்கத்துலேயே இருந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஜென்ஸுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி நம்ம வந்து எந்த ஏஜ் லிமிட்டுன்னு கிடையாது. இப்போ நம்ம சின்ன பையங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்லேருந்தே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்விம்மிங் போகலாம். என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா ஸ்விம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே உள்ள ஸ்டைலில் ஸ்விம் பண்ணோன்ட்டு அவங்களும் இந்த ஏஜில் வந்து போகிறாங்க. அவங்களுக்குமே ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி வந்து தக்ஷித் வந்து நிறைய ப்ராக்டிஸ் ட்ரெயின் ஆகிட்டான். அதனால் வந்ததுமே வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையாக வந்து அவனை வந்து ஃபாலோ பண்ணி செய்ய சொன்னாங்க. ஸோ அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் டீச் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாலண்டியர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வந்து கிடச்சிருவாங்க. லேடிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக லேடிஸ் சொல்லி கொடுக்குறதுக்கும் லேடி ட்ரெயினரும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான். ஒரு அகாடமிக்லேருந்தே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஸ்விம் பண்ணி கடலுக்குள்ளேயே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரெயினரோட சப்போர்ட்டில் நம்ம ஸ்விம் பண்ணி அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்து நிறைய விதமான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க.
ஏஜ் லிமிட்லாம் கிடையவே கிடையாதுங்க. சின்ன பிள்ளைங்களே கூட நல்லா கடலில் ரொம்ப தூரம் ஸ்விம் பண்ணி அவங்களும் வந்து நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஸ்விம்மிங் போய்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து கொஞ்சம் வின்டர்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதே இது நீங்கள் வந்து சம்மர் டைமில் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சம் இயர்லியராகவே போனீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்விம்மிங்கை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கே மெயினாக உள்ள ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தனியாக செப்பரேட்டாக இருக்காது. நம்மளுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்சுனா பசங்க ஜென்ட்ஸ்னால் ஓகே அங்கங்கே சைட்லேருந்து பண்ணிக்குவாங்க. இல்லை அந்த பார்க் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைவான இடங்கள் இருக்குது. இல்லை நீங்கள் லேடிஸ் யாராவது போகிறீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி கிளாத் சேஞ்சிங் டென்ட் இருக்கு இல்லையா, அந்த டென்ட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அதே மாதிரி நீங்கள் வந்து டென்ட் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து கூட அங்கே வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கிளாத் சேஞ்சிங் டென்ட் வச்சு நம்ம அந்த பார்க்கில் வச்சு கூட நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கூட இது பண்ணிக்கலாம். அதோட டைமிங் மார்னிங் 6 to 9 o'clock வரைக்கும் தான், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. இந்த சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா இன்னொன்று வந்து கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்க்கு வந்து இடம் கிடைக்கும். ஸோ அந்த டைம் எல்லாத்தையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்களும் வந்து ஸ்விம்மிங் வந்து இங்கே ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.